இனவாதம் இல்லாத ஆட்சி என மேடைக்கு மேடை கூறி கொண்டு இந்த அரசாங்கம் ஆட்சியை அமைத்தது. இந்த அரசாங்கத்திலே இவ்வாறான ஒரு நிலைப்பாடு ஏற்படுமாக இருந்தால், அல்லது இந்த அதிகாரி அவருடைய இஷ்டத்துக்கு செயல்படுகின்றாரா, அல்லது இந்த அதிகாரிக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கின்றதா என்ற கேள்வி எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. வைத்தியசாலைகளிலே கடமையாற்றுகின்ற, அதே போன்று சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களிலே கடமையாற்றுகின்ற முஸ்லிம் தாதிகள், அதே போன்று மருத்துவ மாதுக்கள் மற்றும் சிற்றூழியர்கள் இனிமேல் கலாச்சார ஆடையை அணிந்து வரக்கூடாது என்ற விடயம் அண்மை காலமாக எங்களுடைய மாவட்டத்திலே இவ்வாறான இடங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தேசியத்தின் ஒரு பிரதான சமயத்தினுடைய ரமலானை முன்னிட்டு இந்த பரீட்சையை முற்படுத்தி அல்லது பிற்படுத்தி அந்த சமயத்துக்கான கண்ணியத்தை அளிக்குமாறு இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கௌரவபதி சபாநாயகர் அவர்களே. இன்று பார்லமன்றத்திலே விவாதிக்கப்படுகின்ற விடயங்கள் சில இருந்தாலும் குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை முதலிலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இப்பொழுது 2025ஆம் ஆண்டு கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைக்கான தினத்தை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த அடிப்படையிலே சாதாரண தர பரீட்சை 2026 பிப்ரவரி மாதம் 17 முதல் பிப்ரவரி மாதம் 26 வரையிலான காலப்பகுதிகளிலே நடைபெறும் என்று பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியில்தான் எங்களுடைய ஹிஜ்ரி 1447 ரமலான் மாத நோன்பின் ஆரம்ப தினமாகும். அத்தினத்திலே தான் 2025 தர அதாவது பரீட்சை ஆரம்பமாகின்றது. ஒரு பன்முக கலாச்சாரத்தை கொண்ட நாட்டிலே பன்மைத்துவத்தை கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு செயலாக இது மாறிவிடாமல், இந்த விடயத்தை அரசாங்கம் என்ற அடிப்படையிலே கருத்தில் கொண்டு தேசியத்தின் ஒரு பிரதான சமயத்தினுடைய ரமலானை முன்னிட்டு இந்த பரீட்சையை முற்படுத்தி அல்லது பிற்படுத்தி அந்த சமயத்துக்கான கண்ணியத்தை அளிக்குமாறு இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது விடயம் சம்பந்தமாக கல்வி அமைச்சு அதே போன்று பரீட்சை திணைக்களத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதுடன் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விடயம் சம்பந்தமான ஒரு ஞாபகத்தை இந்த இடத்திலே நான் ஏற்படுத்தி கொள்வதோடு, அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்குகின்ற பிரதி சபாநாயகர் அவர்களே, இப்பொழுது இந்த இலங்கை இராணுவ தளங்களிலே சிவில் துறைகளிலே பலர் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எழுதுவினைஞர் உதவியாளர்கள், சமையல்காரர்கள், சமையல் அறை உதவியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் என்ற பல வேலையாட்கள் ஒப்பந்த அடிப்படையிலே இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக இருக்கின்றவர்கள் 180 நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்தார்கள் என்றால் அவர்கள் நிரந்தரம் செய்கின்ற ஒரு நிலை காணப்பட்ட போதிலும் ஒப்பந்த அடிப்படையிலே வேலை செய்கின்றவர்கள் இறுதியாக 2014ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 24ஆம் திகதி நிரந்தரமாக்கப்பட்டதற்கு பின்னர் கடந்த 10 வருடங்களாக எவரும் நிரந்தரமாக்கப்படவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தற்போது நாடு முழுவதும் இராணுவ சிவில் பிரிவிலே பல வருடங்களாக கடமையாற்றுகின்ற 1000க்கும் மேற்பட்ட இவ்வாறான வேலைகளிலே இருக்கின்றவர்கள் இன்று குறிப்பாக இதிலே மின்னேரியா வலயத்தில் மாத்திரம் 213 பேர் இவ்வாறு கடமையாற்றுகின்றார்கள். இதற்கு முன்னர் 2 தடவைகள் இவர்கள் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அது கைகூடாத ஒரு நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் தொடர்ச்சியாக 180 நாட்கள் வேலை செய்த இவர்களை நிரந்தரமாக்குகின்ற அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 1ஆம் தேதி இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அதனுடைய சகல விடயங்களையும் சமர்ப்பித்தும் இதுவரைக்கும் அவர்கள் நிரந்தரமாக்கப்படவில்லை என்பது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்தாலும் சுமார் 10 வருடங்களாக இராணுவ சிவில் பிரிவிலே வேலை செய்கின்ற இந்த பணியாளர்களுடைய பெர்மனன்சி நிரந்தரத்தை கவனத்தில் கொண்டு அதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். தற்போது இதிலே பலர் 45 வயதை தாண்டி விட்டார்கள்.
அதே போன்று பலர் 45 வயதை தாண்டுவதற்கான நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே மேற்படி இராணுவ சிவில் பிரிவிலே இதுவரை நிரந்தரமாக்கப்படாமல் இருக்கின்ற 1000க்கு மேற்பட்டவர்களை நிரந்தரமாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் கௌரவ ஜனாதிபதி அதே போன்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு, குறிப்பாக அண்மையிலே திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வைத்தியசாலைகளிலே கடமையாற்றுகின்ற அதே போன்று சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களிலே கடமையாற்றுகின்ற முஸ்லிம் தாதிகள் அதே போன்று மருத்துவ மாதுக்கள் மற்றும் சிற்றூழியர்கள் இனிமேல் கலாச்சார ஆடையை அணிந்து வரக்கூடாது என்ற விடயம் அண்மை காலமாக எங்களுடைய மாவட்டத்திலே இவ்வாறான இடங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் அந்த அடிப்படையிலே தாம் கடமையேற்று முதல் தற்போது ஓய்வூதியம் பெறும் வயதை அடைந்திருக்கின்ற இவர்கள் இந்த காலங்கள் வரை அவர்கள் அவ்வாறான கலாச்சார உடையை சேர்ந்து அணிந்துதான் அவர்கள் கடமைகளுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் தற்போது கலாச்சார உடையை நீங்கள் அணியக்கூடாது, இதை நீங்கள் மீறுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும், அதே போன்று அவர்களுடைய ஊதியம் அல்லது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விடயங்கள் இழக்கப்படும் என்ற அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. இம்ரான் மாரூஃப், you have 2 more minutes. ஆகவே இதை கவனத்திலே எடுத்து இவர்களுக்கான நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்கின்றேன். என்றால் இனவாதம் இல்லாத ஆட்சி என மேடைக்கு மேடை கூறி கொண்டு இந்த அரசாங்கம் ஆட்சியை அமைத்தது. இந்த அரசாங்கத்திலே இவ்வாறான ஒரு நிலைப்பாடு ஏற்படுமாக இருந்தால், அல்லது இந்த அதிகாரி அவருடைய இஷ்டத்துக்கு செயல்படுகின்றாரா அல்லது இந்த அதிகாரிக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கின்றதா என்ற கேள்வி எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஆகையால் இந்த உத்தரவு வாபஸ் பெறப்பட வேண்டும். இனவாதத்தை தற்போதைய கையிலே எடுத்துள்ள இந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அரசாங்கம் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. அதே போன்றுதான் இன்று நாங்கள் இந்த பார்லமன்றத்திலே பேசுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது, இன்று இந்த அரசாங்கம், குறிப்பாக இப்பொழுது ஆட்சியிலே இருக்கின்ற இந்த அரசாங்கம் என்ன விடயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்களோ, இன்று அந்த விடயங்கள் செய்கின்ற ஒரு அரசாங்கமாகவும், எந்த விடயத்தை நாங்கள் செய்வோம் என்று சொன்னோமோ அந்த விடயத்தை செய்யாத ஒரு நிலைப்பாடை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அண்மையிலே கூட நாங்கள் பார்த்தோம், சென்ற தேர்தல் காலங்களிலே இங்கிருக்கின்ற அரசாங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பகிரங்கமாக சொன்ன ஒரு விடயம்தான், நாங்கள் மேடைகளிலே மாலைகள் அணிவது எங்களுடைய விருப்பம் அல்ல, அல்லது அவ்வாறு அணியக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்று பஸ்களுக்கெல்லாம் மாலைகளை அணிவித்து அவற்றை கூட இன்று ஒரு பெரும் நிகழ்ச்சியாக ஏற்படுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் இவ்வாறான விடயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். குறிப்பாக இன்று வீதிகளிலே காணப்படுகின்ற சின்ன சின்ன பேச்சுகளை அல்லது அந்த சின்ன சின்ன குழிகளை மூடுவதை கூட இன்று நிகழ்ச்சியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், நீங்கள் சொன்ன பல நல்ல விடயங்கள் இருக்கின்றன, அந்த விடயங்களினுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இன்று 159 பார்லமென்ட் உறுப்பினர்கள் இந்த பார்லமென்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். ஆகையால் நீங்கள் சொன்ன அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இன்று தேர்தல் காலங்களிலே அதே போன்றுதான் நீங்கள் தேர்தல் காலங்களிலே சொன்ன விடயங்களை அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து இந்த நீங்கள் சொன்ன விடயங்களை இந்த நாட்டிலே ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதை நீங்கள் வழிநடாத்துவதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்.